ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரிசியோட விலை கிலோவுக்கு 25% உயரும் பொழுது ஒரு நபர் ரூ. 1200 6 கிலோ அரிசியை கம்மியாக வாங்குறாரு. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த அரிசியோட ஒரிஜினல் விலை என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு தான். இது பேப்பர் பேனெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது எப்படி போகிறதுன்னு கவனிங்க. இப்போ ஒருத்தர் ரெகுலராக கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் வாங்கும்பொழுது ரூ. 1200 வாங்குறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் ஒரு கடைக்கு போகிறப்ப கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்க, 25% விலை ஏறி போச்சுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா எவ்வளோ பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இது வரைக்கும் ரூ. 1200 வாங்கிட்டு இருந்தீங்க ரெகுலராக. இப்போ இந்த ரூ. 1200 25% அப்படிங்கிறது ரூ. 300. ஸோ நீங்கள் இப்போ ரூ. 1500 கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்க, இந்த ரூ. 1200 எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கடையில் என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவருக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட 6 கிலோ கம்மியாக கொடுக்குறாங்க. எனக்கு அந்த 6 கிலோ வேணும்னா நான் எவ்வளோங்க தரணும் அப்படிங்கிறாரு. இன்னும் ரூ. 300 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிலோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உயர்த்தப்பட்ட இன்றைய விலையில் ரூ. 300 6 கிலோ கிடைக்குதுன்னா, இன்றைய விலையின்படி 1 கிலோ அரிசியின் விலை ரூ. 50. ஆக இதே அரிசியோட பழைய விலை என்ன? இப்போ இதுதான் கேள்வி. சரி, இப்போ விற்கிற விலை ரூ. 50 அப்படின்னா, இந்த ரூ. 50 அப்படிங்கிறது 25% விலை உயர்ந்ததுக்கு அப்புறம். 25% அப்படிங்கிறது 4க்கு 1. அதாவது ஏற்கனவே 4 பங்கு ரூபாய்க்கு விற்ற ஒரு பொருள் இன்னைக்கு 5 பங்கு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அன்னைக்கு அந்த பொருளோட விலை 4 பங்குன்னா, இன்னைக்கு அந்த பொருளோட விலை 5 பங்கு. அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இன்னைக்கு அந்த அரிசியோட விலை ரூ. 50 அப்படிங்கிறது 5 பங்கு விலை. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? ரூ. 10. ஸோ இந்த அரிசியோட பழைய விலை 4 பங்கு தான். அப்போ பழைய விலை என்னன்னா கிலோ ரூபா 40. இதுதான் இந்த கணக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.